இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் அனைவரும் வெற்றி பாதையை நோக்கியே நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பயணிக்கும் போது வாழ்வில் இடையூறுகளும் சறுக்கல்களும் வந்துதான் தீரும். அதனை யாரும் தடுக்க முடியாது. அத்தகைய நேரங்களில் நாம் நம்பிக்கை என்னும் ஒளியை பற்றி பிடிக்க வேண்டும். நம்பிக்கை என்பது புயல் காற்றில் துவண்டு விழும் மலர் அல்ல, அது அடிபெயரா இமயத்தை போன்றது என்கிறார் தேசப்பிதா காந்தியடிகள். நாம் இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இருக்கும் நிலையிலிருந்து வளர்வதும் உயர்வதும் வெற்றி பெற்று நன்றாக வாழ்வதும் நம் கைகளில் தான் இருக்கிறது என்பதை முதலில் நம்புவோம். நாம் இப்படித்தான் இருக்கப் போகிறோம் என்ற தலைவிதியை வேறு யாரோ எழுதி வைக்கவில்லை என்பதை மனதில் பதிப்போம். நாம் வெற்றியை நோக்கி பயணிக்க தேவை மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தான் என்பதை மனதில் கொள்வோம். அதுவே நம்மை நாளும் வளர்த்தெடுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். வெற்றியை தேடி நாம் செல்ல தேவையில்லை. நாம் நம்மீது முழு நம்பிக்கை வைத்தால் வெற்றி நம்மை தேடி வரும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கைதான் பலத்தை அளிக்கிறது. தடுக்கி விழும்போது தாங்கிக் கொள்வது நம்பிக்கையே. முயற்சி என்னும் படியில் கால் வைக்கும்போது தோல்வி என்ற பள்ளத்தில் விழுகின்ற சூழ்நிலையை முயற்சியால் வென்றவர்கள் பலர். வெற்றிகளை எட்டிப்பிடிக்க தடைகளை எதிர்த்து சென்றார் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ருடோல்ஃப். 1960 நடைபெற்ற ஒலிம்பிக் தடகள போட்டியில் அதிவேக பெண்மணியாகி 3 தங்கங்களை வெல்லச் செய்தது அவளது தன்னம்பிக்கையே. தனி மனித வாழ்வில் மட்டுமன்று, சமுதாயத்தின் மிகப்பெரிய மறுமலர்ச்சி திட்டங்களுக்கு கூட அடித்தளமாய் விளங்குவது நம்பிக்கை கலந்த முயற்சிதான். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. முடியாது என்று நினைப்பவர்கள் தங்களுக்குள் பெருந்தடை சுவர்களை எழுப்பிக் கொள்கிறார்கள். என்னால் முடியாது என்று முடங்கிவிடாமல் நம்பிக்கை நட்சத்திரங்களாய் செயல்பட புனித பாதையில் இயேசுவிடம் பாடம் கற்போம். வரலாற்று ஏடுகளில் வெற்றியின் சிகரத்தை தொட்ட மாவீரன் அலெக்சாண்டர் நாடுகள் அனைத்தையும் தன் ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினான். உலக படையெடுப்பை தொடங்குகின்றான். தொடங்கும் முன்னர் தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் அனைவருக்கும் பகிர்ந்தளித்தான். இதனை கண்ட உயிர் நண்பனான பெர்டிகஸ் அலெக்சாண்டரை பார்த்து, எல்லாவற்றையும் இப்படி மற்றவர்களுக்கு தந்துவிட்டால் உன்னிடம் மீதம் உள்ளது என்ன என்று கேட்டான். அதற்கு அலெக்சாண்டர் பெருமிதத்துடன் நம்பிக்கை என்று பதில் சொன்னானாம். உறுதிதான் நம்பிக்கையை வளர்க்கிற நாற்றாங்கால். எனவே நாம் செய்யும் செயல்களில் உறுதியாக இருப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுவார், அறிவு பலவீனமுடையது, நம்பிக்கை சர்வ சக்தியுடையது. அந்த நம்பிக்கையின் முன்னர் இயற்கையின் சக்திகள் கூட ஒதுங்கி வழிவிடுகின்றன. ஆத்மார்த்தமான முன்னேற்றத்திற்கு வேர் போல் இருப்பது நம்பிக்கை. மற்றவைகளையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிடலாம், ஆனால் நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பார். நாமும் நம்பிக்கை எனும் நங்கூரத்தை நமதாக்குவோம். வாழ்வில் வெற்றி பெறுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம்பிக்கை எனும் நங்கூரத்தை நமதாக்கி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா? நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள்.
இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா? நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா? நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்து
ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களை போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் முடங்கி போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவே. உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது
முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 63, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 7 முதல் 8 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 11 முதல் 18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்குச் சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த வானதூதர் இருவரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும். நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே. ஏனெனில் நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் நான் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். இயேசு தம்மிடம் கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் இறைவார்த்தைக்கு நாளும் செவிமடுத்து வாழவும் இறைவனின் கட்டளைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும்.
நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 22 புனித மகதலா மரியா. கலிலேய நாட்டில் கனேசரேத்து சமவெளிக்கு அருகில் உள்ள மகதலாவில் பிறந்தார் மகதலா மரியா. பாவ வாழ்வினை வாழ்ந்த மகதலா மரியா ஆண்டவர் இயேசுவினால் தொடப்பட்டு நல்வாழ்வினை தேர்ந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு மகதலா மரியாவிடம் இருந்து 7 பேய்களை ஓட்டியதாக திருவிவிலியம் குறிப்பிடுகிறது. ஆண்டவரை சந்தித்தது முதல் அவரது இறுதி பயணம் வரை உடனிருந்த மகதலா மரியா மரியன்னைக்கும் ஆண்டவருக்கும் பல்வேறு உதவிகள் செய்து வாழ்ந்தார். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த ஆண்டவரின் திருவுடல் காணாமல் போனதைக் கண்டு அழுது புலம்பிய மகதலா மரியா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலில் காட்சியாக கண்டார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டதை திருத்தூதர்களுக்கு அறிவித்த மகதலா மரியா எபேசு நகரில் மரியன்னையோடு வாழ்ந்தார். தன் இறுதி காலத்தில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து உடல் நோயுற்றோருக்காக பரிந்து பேசிய மகதலா மரியா தன் 72வது வயதில் விண்ணகமடைந்தார். தன் பாவ வாழ்வில் இருந்து மனம் திரும்பி ஆண்டவரின் நற்செய்தி பணிகளில் உடன் இருந்து உதவிகள் செய்த மகதலா மரியாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித மகதலா மரியாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு நல்வாழ்வினை தேர்ந்து கொண்டு வாழ உறுதி ஏற்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு
நாளைய தினம் நாம் யாரையும் எதிர்த்து பேசாமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்பதற்கு மேலாகவே பலவிதமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மாபெரும் ஆண்டவருக்கு, உயிருள்ள தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய நாளிலே நமது விவசாய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, ஏழை விவசாயிகள், எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளாகிய இந்த விவசாய பெருமக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, படைப்பின் தொடக்கத்திலே இதோ ஆதாம் ஏவாளை பார்த்து, நிலத்தை நீங்கள் பண்படுத்தி உழுது அதன் வழியாக நீங்கள் கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் கட்டளை கொடுத்தீரே. அந்த கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற என் விவசாய சகோதரனுக்காக, சகோதரிக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய ஏழ்மையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். இவருடைய கடன் தொல்லைகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, இவர்கள் செய்கின்ற விவசாயத்தின் வழியாக இவர்கள் செழிக்கக்கூடிய நிலையை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய், இவருடைய விளைச்சலுக்கு நல்ல பலனை தரும்படியாய், இவர்களை நல்ல மழையால் ஆசீர்வதிக்கும்படியாய், இவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இவர்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிவகைகளும் நீரே இவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, விவசாய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள், தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு